ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதாவது போட் நெக்கு வித்து பேக் நெக்கில் ஒரு டிசைன் இருக்க மாதிரி சிம்பிள் டிசைன் தான். பட் பிகினர்ஸ் இது ரொம்ப நல்லாவே ட்ரை பண்ணலாம். இப்போ யார் ஸ்டிச் பண்ணுறான்னு நினச்சிங்கன்னா கூட ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான். நான் வந்து பக்கத்தில் சும்மா நான் நின்றுட்டு தான் இருக்கேன். அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு நார்மல் ப்ளவுஸை வச்சு போட் நெக்கு ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு போட் நெக் வர்ற மாதிரி பேக் நெக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வைக்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு ஆசை. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து நெக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணுவோமோ அதே சேம் மெத்தடில் தான் கட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ 3 இருக்குன்னா 3.54 அகலம் வந்து 4 வச்சுக்கிட்டாங்க. உயரம் வந்து நம்ம எப்பயுமே ஆஸ் யூஸ்வல் நெக்கு என்ன டிசைன் என்ன நெக்கு லோ நெக் வைப்போமோ, அதாவது நார்மல் ப்ளவுஸில் 8 இன்ச்சு 10 இன்ச்சு அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 10 இன்ச்சு ஹைட்டுக்கு மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி கட் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து போட் நெக்குக்கு 4 இன்ச்சு மேலே கழுத்துக்கிட்ட அகலம் ப்ளஸ் உயரம் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த நெக்கு வந்து 3 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கிட்டாங்க. 3 இன்ச்சு உயரம், அகலம் வந்து 4 இன்ச்சுன்ற மாதிரி பாக்ஸ் போட்டு அதில் ரவுண்ட் நெக்கு கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இப்போ 3 இன்ச்சு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 7 இன்ச் இருக்கும். ஸோ 2 இன்ச்சு கேப் விட்டு கீழே திருப்பி 5 இன்ச்சு இருக்கும். ஸோ அந்த 5 இன்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டாங்க. 5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு அகலம் 3.5 இன்ச்சு அகலம் அப்படின்னு கிடையாது, 4.5 இன்ச்சு வச்சுக்கிட்டாங்க. கீழே வந்து வரும்போது 1 இன்ச்சு எக்ஸஸாக வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒய்டு நெக்காக வரும். ஸோ இந்த டிசைனுக்கு 4 இன்ச்சு வச்சா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம நெக்கு வந்து 4 இன்ச்சு வச்சோம்னா இது 4.5 இன்ச்சு அந்த மாதிரி எக்ஸஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைன் மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டாங்க அந்த பாக்ஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து நல்ல இந்த கிளாத் வந்து நல்ல காட்டன் கிளாத்து லைனிங்கோடு இருக்கிறனால அவங்க வந்து பரட்டி விட்டுக்கிட்டால் போதும், கழுத்துக்கு மட்டும் கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஸோ அதை தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க மார்க் பண்ண ஏரியாவில் சுற்றிலும் மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு தலைகீழாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாங்க. பொடி தையலாக 2 தையல் போட்டிருப்பாங்க, நல்லாவே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்க அந்த எக்ஸஸ் கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு எக்ஸஸ் கிளாத்தை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து குட்டி குட்டி கட் கொடுத்துட்டாங்க. அதாவது மெயினாக வந்து இந்த கார்னரும் அந்த கார்னரும் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு இடையில ஃபுல்லாக குட்டி குட்டி கட் கொடுத்துட்டாங்க. கட் கொடுத்து அதை அப்படியே பின் பக்கமாக திருப்பிட்டாங்க. ஸோ பின் பக்கமாக திருப்பி லைட்டாக ஒரு அயன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஸ்டிச்சஸ் போடுறாங்க. ஸோ அந்த ஸ்டிச்சஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி கட் கொடுத்துருந்தாலுமே வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து காட்டன் ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நூல் வந்து ரிமூவ் ஆகாது. இருந்தாலும் வந்து ஒருவேளை இந்த பூனம் சாஃப்ட் மெட்டீரியல்னால் மேலே வந்து நம்ம கண்டிப்பான முறையில் பொடி தையலாக போடுறது நல்லது. ஸோ அதுதான் இவங்க போடுறாங்க. பட் இவங்க வந்து 2 ஸ்டிச் கிட்ட போட்டுறாங்க. சுற்றிலும் 2 ஸ்டிச் போட்டுறாங்க. போட்டால் தான் அந்த மாதிரி அப்படின்னு யோசித்து 2 ஸ்டிச் போட்டுறாங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கு கீழே வந்து சுற்றிலும் ஸ்டிச் போட்டுறாங்க. அதாவது லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுறாங்க. ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து நெக் பேட்டர்ன் இருக்குது பார்த்திங்களா, மேலே நெக்கு, அதாவது ஒரு 3 இன்ச்சுக்கு நெக் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நெக்கை வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ வந்து சுற்றிலும் பதிச்சு தையல்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஸோ அந்த மெத்தடு தான் போட போகிறாங்க. சுற்றிலும் வந்து பதிச்சு தையல். ஸோ இந்த நெக்கை பற்றி நான் இன்னும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியலை. இதோட டோட்டல் உயரம் வந்து 10 இன்ச்சு, அகலம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் அளவு வந்து 3 இன்ச்சு. இதில் வந்து நாங்கள் 4 இன்ச்சு அகலம் வச்சுருக்கோம், உயரம் 10 இன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த ரவுண்ட் நெக்குக்கு 3 இன்ச்சு உயரம் கொடுத்துருக்கோம். அதாவது 4 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சு உயரம் கொடுத்து அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி அந்த ரவுண்டை மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு கீழே பேலன்ஸு 7 இன்ச்சு இருக்கும். ஸோ அந்த 7 இன்ச்சில் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு கேப் கொடுத்துட்டு மீதி இருக்க 5 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுறணும். அதாவது 4 இன்ச்சு அகலம் மாதிரியே போட்டுறணும். பட் 4 இன்ச்சு அகலம்னு போடக்கூடாது, கொஞ்சம் கூட. ஏன்னா இந்த மாதிரி போட் நெக் வைக்கும்போது நம்ம க்ளோஸ்டாக நெக் இருக்கும். ஸோ அதனால் முதுகு கொஞ்சம் சில பேர் விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ ஒய்டாக காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஒய்டுக்காக பார்த்திங்கன்னா கீழே வந்து அகலத்தை கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணியாச்சு. 2 சைடும் 1/2 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அதை மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்க்கிங்கை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அது எப்படி மார்க் பண்ணியிருந்தோன்னு. பாக்ஸ் வந்து மேலே உள்ள நெக் டிசைனுக்கும் கீழே உள்ளதுக்கும் கொஞ்சம் ஒய்டாக தான் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நாளைக்கு போட்டு காமிக்கையில் இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சுற்றிலும் வந்து பதிச்சு தையல் அதை எப்படி தைச்சாங்கன்றதை பார்த்துட்டிங்க. இது மெயின் ஃபேப்ரிக் வந்து நல்ல காட்டன், நல்ல திக்கான காட்டன்றனால லைனிங்கும் கொடுக்குறனால நாங்கள் வந்து உள்ள கேன்வாஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்தோ வைக்கலை. ஸோ அப்படியே தான் பரட்டி விட்டது தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி கட் கொடுத்து அப்படியே பரட்டி விட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அவங்க கம்ப்ளீட்டாக சுற்றிலும் வந்து இது தையல் போட்டாச்சு. பதிச்சு தையல் போட்டுட்டு எக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. எக்ஸஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த கீழே பட்டி மடிக்கிறது, அதாவது முதுகு பட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் ஒரு பட்டி வரும், அது பெருசாக இருக்கும். இது பின்பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு தான் ஒரு பட்டி வரும், சரிங்களா? ஸோ அதை வந்து மெயினாக அவங்க வந்து ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சில் வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறாங்க. இதில் நீங்கள் மெயினாக இவங்க நோட் பண்ணுற விஷயத்த பார்க்கணும். அதாவது இவங்க ஸ்டிச் பண்ணுற ஒரு விஷயத்த நீங்கள் கரெக்டாக பார்க்கணும், நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து சில பேர் டாட் வைக்கிறது வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க வந்து மெஷர்மெண்ட் இப்போ வச்சாங்க. பட் இதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து வெறும் பின்பக்கம் பட்டியை மடித்து தைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க டாட் எப்படி வைக்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப் இருக்குது தெரியுமா, அதாவது பின்பக்கம் முதுகு வந்து ஷோல்டரும் முதுகும் வந்து ஷோல்டரு செஸ்ட்டு கிட்ட அகலமாக இருக்கும், இடுப்பு வந்து ஒடுக்கமாக வரும். ஸோ அந்த இடுப்பு ஒடுக்கமாக வர்ற இடத்துக்கு நம்ம டாட் எந்த இடத்துல வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் பின்பக்கம் ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கையோட வளைவு இருக்கிற பகுதி, அந்த இடத்துல லூஸ் இருக்கிறதும் லூஸ் இல்லாமல் இருக்கிறதும். ஸோ மெயினாக இந்த டாட்டை கூட வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி பர்ஃபெக்டாக தான் வைக்கணும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கில் கூட பின்பக்கம் அந்த ஆம்கோல் கிட்ட லூஸ் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா, அதாவது ஷோல்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி அது வந்து கீழே ஒரு மெயின் ஏரியாவை உண்டாக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், அதை ரெண்டாக மடிக்கிறாங்க. அப்போ கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரும். ஸோ அந்த லைனில் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க. 2 சைடுமே அதே தான் பண்ணுவாங்க. பட் இது ஏன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, மார்க் பண்ணுறதை விடவா இது பர்ஃபெக்டாக வந்துட போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் மார்க்கிங்கை விட இது வந்து நிறைய ஒரு என்ன சொல்கிறது, இந்த விஷயத்துக்கு இப்படி பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ லூஸ் வந்து எங்கேயும் பின்பக்கம் விழுகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ஷோல்டரை 2ஆக மடித்து அதுக்கு நேராக வந்து நம்ம டாட் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கே லூஸ் இருக்கணுமோ அங்கே லூஸ் இருக்கும், டைட்டாக இருக்கிற இடத்துல டைட்டாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா லூஸ் இருக்காமல் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டும் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து மேலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ நான் தெரியும் அந்த டாட் வச்சதே எவ்வளோ அழகாக விசிபிளாக தெரிஞ்சிருக்கும். இடுப்பு ஒடுக்கமாகவும் மேலே செஸ்ட்டு பாட்டு எல்லாமே வந்து அகலமாகவும் இருக்கிற மாதிரி. இடுப்பு நம்மளுக்கு செஸ்ட்டுக்கும் இடுப்புக்கும் மட்டுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு இருக்கும். ஸோ அந்த விசிபிளாக வந்து இந்த சுடிதார் வந்து அதாவது ப்ளவுஸ் வந்து காமிக்கிறதுக்காக தான் வந்து அந்த மணி டாட்லாம் வைக்கிறது. ஸோ இடுப்பக்கம் கம்மியாகவும் மேல் பக்கம் அகலமாகவும் இருக்குது. ஆனால் அந்த ஷேப் வந்து எந்தளவுக்கு அழகாக தெரிஞ்சுட்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து மேலே இருக்க நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுறாங்க. கிராஸ் பீஸ் வச்சு தச்சுட்டாங்க, பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு 1 இன்ச்சுக்கு. அதுக்கப்புறம் சுற்றியில் தச்சுட்டு குட்டி குட்டி கட் கொடுக்குறாங்க. குட்டி குட்டி கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுலேயுமே அவங்க பதிச்சு தையல் போடுவாங்க. அது அவங்களுக்கு வந்து அது ஒரு சிக்னேச்சர் லைன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி வச்சா அவங்களுக்கு அது ஒரு ஃபினிஷிங்காக தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதிகமாக ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் அவங்க டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இப்போ வந்து கிராஸ் பீஸ் வச்சு தச்சு முடிச்சுட்டு ஆல்ரெடி இவங்க பேக் பீஸை உங்களுக்கு வீடியோவாக நான் காமிக்கணும், அவங்க எந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலை பார்க்குறாங்கன்றதை காமிக்கணுன்றதுக்காக தான் பேக் பீஸை மட்டும் நான் வந்து ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறேன். ஃப்ரண்ட்டு பட்டி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க ஸ்லீவில் வந்து பஃப் ஸ்லீவ் வச்சுருக்காங்க. அதை எப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இப்போ வந்து எவ்வளோ ஒரு அழகாக ஒரு போட் நெக் வச்சு
கீழே வச்சு தைச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஸ்லீவ் பார்க்கும்போதுமே உங்களுக்கு தெரியும் நார்மல் ஸ்லீவ் லென்த்து, அதாவது இப்போ இது வந்து 11 இன்ச் ஹைட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பஃப் ஸ்லீவ் தான், ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் பக்கத்துலேருந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸு எந்தளவுக்கு அழகாக இருக்குது என்ன ஏதுன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.